நுண்ணறிவு கோட்பாட்டில் குழு காரணி கோட்பாடு, குரூப் ஃபேக்டர் தியரி, குழு காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு. அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் குரூப் ஃபேக்டர் தியரி. குரூப் ஃபேக்டர் தியரியை விளக்கியது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தேர்ஸ்டன் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா லூயிஸ் தேர்ஸ்டன், அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். வேறு ஏதாவது தேர்ஸ்டனுடைய கண்டுபிடிப்பு இருக்கா உளவியல்ல அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னாக்கா, தேர்ஸ்டனு மனப்பான்மை சார்ந்த அளவீடு, லைக் ஆட்டிடியூட் ஸ்கேலுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டிடியூட் ஸ்கேல், மனப்பான்மை அளவீடு, மனப்பான்மையை அளவிடக்கூடிய சோதனையை கண்டுபிடிச்சது யாருன்னா தேர்ஸ்டன். அதனால் மறந்துடக்கூடாது. அடுத்து தேர்ஸ்டன் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா, அவர் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். இதுவரை நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்போம், ஆல்பர்ட் பீனி அப்படின்றவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். ஸ்பியர்மேன் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அதுக்கடுத்து பார்த்த நம்ம தாண்டேக்கா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்தது தேர்ஸ்டனாக இருந்தாலும், அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய கில்ஃபோர்டாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள். அதற்கடுத்ததாக இவர் குழு சோதனையில் முதலாவதாக, இந்த குழு சோதனையை வேறு பெயர்களில் நம்ம அழைக்கப்படும் போது காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி, சைக்கோ அனலிட்டிக் தியரின்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி. பாருங்கள், காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ஸ்டன் தான் நம்ம காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்றோம். அதற்கடுத்து இவர் 7 குழுவாக பிரித்தார். 1 சொல்லாற்றல், வெர்பல் எபிலிட்டி. அதுக்கடுத்து சொல் வேகம், வேர்டு ஃப்ளூயன்சி. தென் எண்ணாற்றல், நியூமரிக்கல் எபிலிட்டி. இட ஆற்றல், ஸ்பேஷியல் எபிலிட்டி. அதுக்கடுத்து நினைவாற்றல். அடுத்ததாக புலன்காட்சி திறன். அதற்கடுத்ததாக ஆராய்ந்தறியும் திறனை மீண்டும் 2 வகைகளாக பிரித்து அவர் தொகுப்பாய்வு திறன் என்றும் பகுப்பாய்வு திறன் என்றும், இண்டக்டிவ் டிடக்டிவ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இண்டக்டிவ் டிடக்டிவ். அதனால் ஆசிரியர்களை எடுத்துக்கிட்டால் பாருங்களேன், ஒரு மாணவனுடைய சொல் வேகத்திறனை கண்டறியறதுக்கு என்ன வகையான சோதனை பயன்படுத்தப்படுது அப்படின்னா வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இது எந்த காரணியில் உருவாக்கப்பட்டது? குழு காரணியில் தேர்ஸ்டன் கண்டறிந்ததாக நம்ம பார்க்குறோம். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சொல் வேகம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சொல் சொன்னாக்கா உடனடியாக என்ன பண்ணணும்னா சில வினாடிகளில் அதுக்கு எதிரான சொல்லணும். ஒரு சொல்லை பற்றி ஒரு க்ளூ கொடுத்தோம்னா அதுக்கு இணையான சொல்லணும். இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்வேக திறன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நியூமரிக்கல் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் 10 மாணவர்களுக்கு கொடுத்து எந்த மாணவர்கள் மிக விரைவாக செய்கிறார்களோ அந்த மாணவர்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள். என்ன வகையான நுண்ணறிவு? எண்ணாற்றல் நுண்ணறிவு படைத்தவர்கள் என்று நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இட ஆற்றல். சில பேர்லாம் வந்து வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், நடிகர் அஜித்குமார் வந்து துபாயில் அதிவேகமாக காரை ஓட்டி குவாலிஃபைடு ஆகிருக்கிறாரு. அது இந்தியாவுக்கு பெருமை அப்படின்லாம் நம்ம சமீபத்து செய்தி இல்லை, 2025 ஒரு செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இது என்ன சார்னாக்கா, யாருக்கெல்லாம் அந்த இட ஆற்றல், அந்த ஸ்பேஷியல் எபிலிட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயத்தை கையாளுவாங்க இல்லை. அடுத்ததாக நினைவாற்றல், அதிகப்படியான ஒரு நினைவு திறனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கடுத்தது புலன்காட்சினா என்ன தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு பொருளை பார்த்து வரைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் அந்த பொருளை காண்பிக்கவில்லை என்றாலும் அந்த பொருளை பற்றி சொன்னால் அந்த படத்தை அப்படியே வரைவாங்க. ஏற்கனவே ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிட்டோம், அந்த கான்செப்டை பற்றி கேட்டாங்கன்னா அவ்வளோ கிளியராக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எதை சார்ந்தது சார்னா புலன்காட்சி திறன். எடுத்துக்காட்டாக நான் என்ன பார்த்தேன்றதை சரியாக சொல்கிறது.
பாருங்களேன், திருப்பதி லட்டை நான் ஏற்கனவே சுவைச்சிருக்கிறேன், திருப்பதி லட்டை நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? இப்போ என் கண்ணை கட்டிட்டு திருப்பதி லட்டை கொடுத்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு இது என்னன்னு இது என்னன்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்கா, சுவைச்சவர்களாக இருந்தால் கட்டாயம் என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பதி லட்டுன்னுவாங்க. இல்லை, நிறைய எல்லா ஊர்லேயும் லட்டு இருக்குதான், ஆனால் திருப்பதி லட்டுக்குன்னு ஒரு சுவை தனியாக இருக்குது. இல்லை, அப்போ அது எது சார்ந்தது அப்படின்னாக்கா, அதை கண்டுபிடிக்கிறது என்ன சார்னா புலன்காட்சி திறன். நம்ம தேர்வு கூட அதுதான் சார். நம்ம நிறைய புத்தகங்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நிறைய பேர் நடத்துகிறத கேட்குறோம், இதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம புலன்காட்சியின் அடிப்படையில் அன்றைய தேர்வு நாளில் மிகச்சிறப்பாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வரணும். அதுதான் நம்ம வெற்றியினுடைய அடையாளமாக அமையும். கட்டாயம் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக ஆராய்ந்தறிதல், ரீசனிங் சொல்லணும். இல்லை, ஆப்ஷன் ஏவை ஏன் சூஸ் பண்ணேன், ஏன் சார் ஆப்ஷன் பியை நான் ரிஜெக்ட் பண்ணேன், ஏன் சார் ஆப்ஷன் சியை நான் ரிஜெக்ட் பண்ணேன், ஏன் சார் ஆப்ஷன் டியை நான் அக்செப்ட் பண்ணேன். இல்லை, அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் அது எதை சார்ந்ததுன்னா ஆராய்ந்தறியும் திறன். அப்போ அந்த ஆராய்ந்தறியும் திறனின் அடிப்படையில் தான் ஒரு குழந்தைக்கு தொகுத்தறியும் சிந்தனை, பகுத்தறியும் சிந்தனை இன்னும் நம்ம புரியணும்னு வச்சுங்களேன். தொகுத்தறியும் சிந்தனை என்பது விதியை உருவாக்குதல். இல்லை, விதியை உருவாக்குறதுக்கு பேர் நம்ம தொகுத்தறியும் சிந்தனை. விதி உருவாக்குறது, விதியை உருவாக்குதல் என்பது தொகுத்தறியும் சிந்தனை. ஒரு விதியை பயன்படுத்தி பகுத்து ஆராய்ந்தோம்னா பகுத்தாராய்தல். பகுத்தாராய்தலை நம்ம இங்கே பகுத்தாராயும் திறன் எது, அந்த ஃபார்முலா வச்சு எடுத்துக்காட்டா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஆர் சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்றது ஃபார்முலா. இது சூத்திரம், கணித சூத்திரம். இந்த சூத்திரத்தை உருவாக்குறதுன்றது தொகுத்தறியறது சார். அடுத்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுறது. ஒரு குழந்தை 10th தமிழில் 95 எடுக்கிறான், இங்கிலீஷில் 98 எடுக்கிறான், மேக்ஸில் சென்டம்மு, அதுக்கடுத்து சயின்ஸில் சென்டம்மு, சோசியல் சயின்ஸில் சென்டம்மு. இந்த 5 மார்க்கையும் கூட்டி 500ஆல் வகுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தை மோர் தென் 98% வாங்கியிருக்கிறான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இல்லை, அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்ற ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை உருவாக்கக்கூடிய நிகழ்வு என்பது எதை சார்ந்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தொகுத்தறியும் சிந்தனை. இந்த ஃபார்முலாவை வச்சு டெரைவ் பண்ணுறது பகுத்தறிதல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். தென்